ப்ரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை நான் 4வது வாட்டி நான் எடுக்கிறேன். வாட்டி ஃபோனில் டிஸ்டர்பன்ஸ், 2வது வாட்டி பக்கத்து வீட்டிலேருந்து டிஸ்டர்பன்ஸ், 3வது வாட்டி எங்கள் வீட்டிலேருந்தே ஒரு டிஸ்டர்பன்ஸ், இப்போ 4வது வாட்டி எடுக்கிறேன். கர்த்தாவே, இந்த வீடியோவாவது முழுசாக எடுத்து பிடிக்கணும். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் சமாதானம். சமாதானம். கர்த்தர் இதுக்கு கீழே நிறைய வசனம் வச்சுருக்காங்க. அதில் நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். நான் ரொம்ப செலக்டடாக ஒரு 4 வசனம் எடுத்திருக்கேன். சமாதானம். ஓகே, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஆமென். ரொம்ப ரொம்ப கரெக்டான வேர்டு. இது சும்மா வசனத்துக்காக கொடுக்கல, இதை நான் ரியலாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள லைஃப், அதாவது கடவுளை அறியறதுக்கு முன்னாடி நான் ஒரு லைஃப் வாழ்ந்தேன் பார்த்தீங்களா. அப்போ பிரச்சனைகள் இருந்துச்சு, ஆனால் சமாதானம் இருக்காது. சொல்யூஷன் என்னங்கிறத நான் எனக்குள்ளேயோ இல்லை நான் யாரை நம்பி இருக்கனோ அவங்கக்கிட்டேயோ தேடிகிட்டே இருப்பேன். ஆனால் இப்போ அப்படி இல்லை, சமாதானமாக இருக்கேன். பெரிய ஒன்றும் பேக்ரவுண்ட் கிடையாது, ஐயோ சேவிங்ஸ் கிடையாது, ரொம்ப ஒன்றும் பெருசாக எதுவும் இல்லை. ஆனாலும் சமாதானமாக இருக்கேன்னா காரணம் கர்த்தர் ஒருவரே. கர்த்தரை நம்பி நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம உண்மையிலே சமாதானமாக இருப்போம். எங்கள் மாமனார் மாமியார் அப்பா அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, ஐயோ பொம்பளை பிள்ளை வச்சுருக்கேன், சேவிங்ஸ் கிடையாது, பையனை படிக்க வைக்கணும், எஜுகேஷன் அதாவது படிப்பெல்லாம் இப்போ எவ்வளோ செலவாகுது தெரியுமா, நீ என்ன இவ்வளோ அசால்ட்டாக இருக்க, அப்படியாக்கும் எப்படியாக்கும், அதை பண்ணு இதை பண்ணுன்னு ஏதாவது ஒன்று நம்மளை டென்ஷன் ஆக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டு தான். பட் அதுக்காக நான் ரொம்ப ஒன்றும் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கான ஸ்டெப் எடுக்கிறது தப்பு கிடையாது, பட் அதுக்காக ஒரி பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம கருத்தை யார் கையில் கொடுத்துருக்கோம்? கர்த்தர் கையில் கொடுத்துருக்கோம். அவர் நம்மளை சூப்பராக வழி நடத்துவார். கான்ஃபிடெண்ட்டாக நான் சொல்கிறேன். என் பையனும் பொண்ணும் ரொம்ப சின்ன வயசு தான், 7 வயசும் பொண்ணுக்கு 5 வயசு தான் ஆகுது. இப்போவே அவங்க கர்த்தருக்குள்ளே வசனமும் பாட்டும் பாடி ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னையை விட 100 டைம்ஸ் கண்டிப்பாக பெட்டராக தான் இருப்பாங்க. கர்த்தர் கைவிட மாட்டார். என்னோடய சந்ததியை கர்த்தர் பிடிச்சிட்டார். ஸோ அவங்கள பற்றி நான் ஒரி பண்ண தேவையே இல்லை. ஸோ இந்த மாதிரி யாராவது ஒரி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தாலும் தயவு செஞ்சு ஒரி பண்ணாதீங்க. ஏன்னா கடவுளுக்குள்ளே இருந்துட்டு நம்ம ஒரி பண்ணுறோன்னா நம்ம கடவுளை இன்சல்ட் பண்ணுற மாதிரி, அப்படி தானே? ஸோ ரொம்ப ஒன்றும் இந்த உலகத்தார் ஒரி பண்ணுற மாதிரி ஒரி பண்ண தேவையில்லை. கடவுள் கையில் ஒப்பு கொடுங்க, கொஞ்சம் நார்மலாகவே இருங்க. நெக்ஸ்ட்டு, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. நெக்ஸ்ட் வசனம், அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். நெக்ஸ்ட்டு, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். ஆமென். இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் என்ன நடந்தாலும் சரி, கடவுளோட கிருபை இரக்கம் என்றைக்குமே மாறாது. நீங்கள் இன்றைக்கி ரொம்ப நல்லவங்க, 2 மணி நேரம் ப்ரேயர் பண்ணீங்க, 3 மணி நேரம் பைபிள் படிச்சிங்க, மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொன்னீங்க, அதனால் இன்றைக்கி கடவுள் எனக்கு ரொம்ப இரக்கம் காட்ட போகிறாரு, கிருபை காட்ட போகிறாரு. அடுத்த நாள் நான் ஒன்றுமே பண்ணலையே, அதனால் இன்றைக்கி எனக்கு கடவுளோட கிருபை கிடைக்காதோ, அப்படிலாம் கிடையாது. நீ பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி என்ன ஆனாலும் சரி, அவரோட இரக்கம், அவர் என்றும் மாறாதவர், அவரோட கிருபை மாறாது. நம்மளோட கிரியையை வச்சு அவர் நம்மளை ரட்சிக்கலை. அதை முதல்ல நல்ல மைண்டில் ஏற்றிக்கோங்க. நான் சொல்லுவாங்கள்ல, 4 வாட்டி குளிக்கிறேன், 3 வாட்டி பல் தேய்க்கிறேன், ரொம்ப பரிசுத்தவான்னு சொல்லிட்டு, அப்படி கிடையாது. நீங்கள் எந்த கீழ்த்தரமான நிலையில் இருந்தாலும் உங்களை அவர் ரட்சிக்கணும்னு முடிவு பண்ணதுனால ரட்சிக்கப்பட்டீங்க, அவ்வளோதான். நீங்கள் இவ்வளோ நல்ல குவாலிட்டிஸ் இருக்குது, இதனால தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், இன்றைக்கி நான் பைபிள் படிச்சிட்டேன், அதனால தான் எனக்கு நல்லது நடந்திருக்கு, அப்படிலாம் கிடையாது. நம்ம பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி, கடவுள் கிருபையும் இரக்கமும் என்றைக்கும் மாறாது. அவர் நம்மளை குறித்து வச்சுட்டார், அவ்வளோதான். இனி நம்ம லைஃபு அவர் கையில் போயிடுச்சு, நல்லது மட்டும்தான், அவ்வளோதான். மற்றபடி நம்மளோட கிரியை வச்சு என்ன கிடையாது, அவரோட
கிருபையோ இதுவோ கிடையாது. சரியா? இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். ஸோ சமாதானம், அது ரிலேட்டடாக, சமாதானம் ரிலேட்டடாக நம்ம பார்த்துட்டோம் 4 வசனம். இதில் அட்லீஸ்ட் ஒன்றையாவது மனப்பாடம் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வேறு ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம். பாய்.